ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு எல்இடி ஃபிட்டிங் தான். இப்போ நிறைய பேர் கம்பெனியில் கேட்டிருந்தாங்க, ஒரு எல்இடி பல்ப் எப்படி ஃபிட் பண்ணுறது ஈஸியாக, ஏசியில் டிசி லைன் எப்படி கொடுக்குதுன்னு. இப்போ ஒரு ஹீரோ வண்டி வந்திருக்கு எக்ஸ்ட்ரீமு, அதில் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஹீரோ ஹோண்டா பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு வண்டி பார்த்தாவே மற்ற வண்டியில் ஈஸியாக ஒயரிங் பண்ணலாம். பல்சரில் கொஞ்சம் மாறும், ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு எல்இடி ஃபிட்டிங் தான். இப்போ இந்த எல்இடி ஃபிட்டிங்கிறது இது ஏற்கனவே ஆரஞ்சு பல்ப் இருக்குது பார்த்தீங்களா. இது பவர் கம்மியாக இருந்தால் நம்ம எல்இடி போடுறோம். இது வந்து இந்த எல்இடி பல்ப்பு போட்டால் லைனு கரெக்டாக கொடுக்கணும், ஏன்னா பேட்டரி டவுன் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிசி லைன் தான் கொடுக்க போகிறதில்ல. டிசி லைன் கொடுத்தாலும் பேட்டரி டவுன் ஆகக்கூடாது. அந்த மாதிரி எப்படி லைன் கொடுக்குறது அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஓகேவா? இப்போ நான் ஃப்ரெண்டில் கேட்டுறேன். உங்கள் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை பவர் கம்மியாக இருக்கும்போது எல்இடி போடும்போது இந்த லைனில் கொடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது நாளைக்கு, ஓகேவா? சார் கேட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து BS3 மாடல், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இதில் இருக்கும். அதனால தான் பேட்டரி டவுன் ஆகாது, ஓகேங்களா? நீங்கள் மொத்தமாக BS4 BS6 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தனியாக சுவிட்ச் ஒன்று போடணும். ஏன்னா நம்ம டேரெக்டாக இன்ஜினியர் இருக்கும், கண்டிப்பாக பேட்டரி வீக் ஆகும். கண்டிப்பாக எல்இடி பல்ப்பு போட்டாவே நீங்கள் சுவிட்சு கண்டிப்பாக போட்டாகணும், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த பிச்சை வச்சுக்க. இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவும் சைடும் இந்த சைடில் வாங்க சுவிட்சில் பார்க்கணும். இதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ. ஓகே, இந்த எல்லோ வந்து கரெக்டாக நம்ம சென்டரை நம்ம கட் பண்ணி வேண்டியதான். ரொம்ப எஜ்ஜில் கட் பண்ணாதீங்க, இல்லை சாக்கெட்டு வெளில எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே இந்த சுவிட்ச் சைடு வர்றது எல்லோ. இது இந்த ஃபீமேல் சாக்கெட் இருக்குல்ல, இதை எடுத்துக்கணும். இதில் கரெக்டாக இங்கே கட் பண்ணுங்கள், ரொம்ப இங்கெல்லாம் கட் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஹீரோ அந்த ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எல்லா ஒயரும் ஒரு சேமாக தான் இருக்கும். ஓகே, க்ரீன் வந்து எர்த்து, இல்லை வந்து இந்த காயில் லைனு, ரெட்டு மெயின் லைனு, இந்தமாரி தனித்தனியாக இருக்கும். பல்சர் கொஞ்சம் மாறும், ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ஹீரோவில் போடுறோம். இது ஒரு பக்கம் டம்மியாக விட்டுறணும், ஓகேவா? ரொம்ப பெரிய ஒயரிங் வீட்லாம் கிடையாது. இதில் வந்து பிரேக் லைட் சுவிட்ச் இருக்குல்ல, அந்த லைன் இது. அந்த லைனில் இந்த பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்கில் ஒரு லைனை கொடுக்கணும். இந்த லைனை இது நல்லா சுருட்டி அது மொத்தம் நம்ம ஒரே ஒரு லைன் தான் கட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஓகே, பிடிங்க. இப்போ கஸ்டமர் வந்து இந்த பல்பை வாங்கி கொடுத்துருக்காரு. இது விலை வந்து 650 ரூபா சொன்னார். இது வந்து நம்ம டிசி லைன் தான் கொடுக்கணும். ஏசி லைனில் கொடுத்தா என்ன ஆகுனா விட்டு விட்டு எரியும், கண்டிப்பாக பட்டுன்னு ஒரே பீஸ் போயிடும். இதுக்கு கேரண்டி வாரண்டிலாம் கிடையாது. அதனால் பல்ப் நீங்கள் வாங்கும்போது சாராக ஃபிட் பண்ணுங்கள். லைனை நீங்கள் மாற்றிக்கிட்டு பீஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் காசு அது. அதனால் இந்த சிபிசி பொறுத்த வரைக்கும், ஹோண்டாவில் பொறுத்த வரைக்கும், ஹீரோவில் பொறுத்த வரைக்கும் இந்த எல்லாம் லைனை ஒரு சைடு கட் பண்ணிடணும், ஓகேவா? இன்னொரு சைடு லைன் எடுத்து தான் நம்ம பிரேக்கில் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த பல்பை வந்து பக்கத்தில் ஒரு சாக்கிட்டும் கரெக்டாக நம்ம சொல்லிடணும். இது கரெக்டாக நம்ம டேப் அடிச்சிடணும், ஓகேவா? கண்டிப்பாக டேப் அடிங்க, இல்லைன்னு கண்டிப்பாக ஃபீஸ் போகும். அதனால தான் நம்ம கரெக்டாக டேப் அடிக்கிறது. ஃபீஸ் போகணும், பக்கத்தில் வரையும் போது தான் ஃபீஸ் போகும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில வண்டிகள் நம்ம பார்த்திங்கன்னா பல்சர்லாம் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? பல்ப் வண்டி அப்படியே சொல்லணும் போகிறோம், எந்த ஒரு லைனை கட் பண்ண தேவையில்ல. ஒரு சில வண்டி தான் நம்ம இந்த லைனை கொடுக்கணுமே. இது நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேன். நிறைய பேர் ஹெட்லைட்டு எல்இடி திருப்பியும் கேட்டிருக்காங்க, அதனால தான் இந்த இது பதிவு. இப்போ BS6 எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூ லைனே இருக்குது. இது சுவிட்சிலேருந்து ஒரு லைனை கொடுக்கலாம், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அது இந்த மாதிரி ஒயர் கூட கட் பண்ண தேவையில்ல, கட் பண்ணாமல் சாக்கெட் மூலிமா நம்ம பண்ணலாம், ஓகேவா? ஆனால் இந்த மாடல் கட் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக தான் இது ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த பல்பை நான் ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணால் கண்டிப்பாக லைட் எரியாது, நம்ம சுவிட்ச் போட்டால் தான், ஓகேவா? ஹை பீம் லோ பீம் இப்படி இருக்குதுங்களா? இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாசிங் லைட்டு ஒர்க் ஆகுது பாருங்கள். பாசிங் மட்டும் அது அங்கே பாசிங் உட்காரல. இப்போ நம்ம டைரெக்டாக போடுறது. இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாவே இதை வந்து நம்ம இந்த டிசி லைனில் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்கோம். அதனால் இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் வண்டியிலே வரதால BS3ன்றத நம்ம சுவிட்செலாம் நம்ம எக்ஸ்ட்ராவே எதுவுமே போட தேவையில்ல. இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் என்ன விஷயம்னா
கீ நம்ம ஆஃப் பண்ணிட்டாலும் நீங்கள் லைனை மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பல்ப் எரியும். ஆன் சுவிட்ச் போட்டிங்கன்னா இப்போ நான் போடுறேன் எரியல. ஓகேங்களா? இதுமாதிரி கீ ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் லைனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எரிஞ்சிச்சுன்னா நீங்கள் லைனை தப்பாக கொடுக்குங்க அர்த்தம். அதனால் லைன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறம் கீ ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். இப்போ நான் கீ ஆன் பண்ணிடுறேன், சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கிங்கு, ரெண்டாவது ஹெட்லைட்டு. பார்க்கணும் டார்க்காக தெரியும் உங்களுக்கு. ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு சிம்பிளாக தான் இதுவும். நான் நிறைய எல்இடி போட்டிருப்பேன், இதுவும் ஒரு சிம்பிளாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. எந்த லைனுமே நான் கட் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு எல்இடி நிறைய பேர் கேட்பீங்க இந்த பாக்ஸ் எல்லாம் கம்பெனின்ட்டு, அதனால் க்ளீனாக காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா எல்இடியும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு கம்பெனிக்காரங்க விடுறாங்க, ஆனால் அது குவாலிட்டி நம்ம கரெக்டாக சொல்ல முடியல. ஓகேங்களா? கம்பெனி நேம் பார்த்துங்க, நீங்கள் நெட்டில் போய் செக் பண்ணால் தெரியும் கரெக்ட் இது அமௌண்ட்டு. ஏன்னா 350 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்இடி பல்புலாம். அதனால் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. எப்பவும் ஏசி லைனில் கொடுக்காதீங்க, டிசி லைனில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பவர் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற இந்த மாலஜி பல்பு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். கம்பெனி இந்த பல்பு தான் விடுறாங்க. இது ஃபிலிப்ஸ் கம்பெனியாக வருது. இதில் இது பவர் பத்தாமல் தான் இப்போ எல்லா கம்பெனியுமே எல்இடி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்இடி இல்லாத வண்டிக்கெலாம் நம்ம எல்இடி பல்பை இதுமாரி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இதை நம்ம கட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக இதுமாரி பண்ணலாம் ஈஸியாகவே. சின்ன ஒரு பிட்டு என்ன போகணும், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா பவர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ எல்லா வண்டியிலுமே எல்லா மாடலும் எல்லா கம்பெனியும் எல்இடி விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது போடுறதுக்கு. போட்டு டைட் பண்ணி வேண்டியதான். ஓகே, நான் லைட்டாக தான் ஃபில் பண்ணுறேன். இதில் ஏற்கனவே நம்ம அசார்லாம் போட்டிருக்கோம், அசார்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஆன் பண்ணிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது நிறைய டிசைன் பண்ணலாம். இது எல்இடி 20 ரூபா அந்த பல்ப். இது பார்க்கிங் வேணால் போட்டு பண்ணலாம் இதை. ஓகேங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுமாரி விஷயம் சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்களே வீட்டில் பண்ணலாம் தான் இந்த மாதிரி வீடியோலாம் போகிறது. ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஈஸியாக ஒரு ஐடியா பண்ணலாம். நிறைய எல்இடி போட்டிருப்பேன் நான். நீங்கள் பாருங்கள், இப்போதைக்கு சிபிசி ஸ்போர்ட்ஸ் இது. ஓகேங்களா? சிபி ஸ்போர்ட்ஸு, ஹங்கு, இதுமாதிரி ஹீரோ பொறுத்த வரைக்கும் இதே தான் லைன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்பெண்டருக்கு பேஷன் ஹீரோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே, ஹோண்டா பொறுத்த வரைக்கும் சேமு, பஜாஜ் பல்சர், இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.